ஜெபம் பண்ண கடவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஆமென். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தப்பட்டபடி செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். சங்கீதம் 51 தியான ஆராதனை துவக்கத்திலே மனதால் மேற்கொள்ளுமாக அனைவரும் சேர்ந்து நாம் ஜெபமாக இருப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. நீரே சொல்வது நீதியுள்ளதோ, நீ நியாயத்தில் போது உடைய பரிசுத்தம் நடந்தவும் இதை அறிவிடுகிறேன். இதோ நான் துர்க்கிடத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உள்ளே இருக்க விரும்புகிறேன். அந்த கருத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை சோதனையால் செய்கிறீர். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியர்களும் அப்பொழுது நான் அழைத்த மலைகளும் வெண்மையாவேன். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்படி செய்யும். அப்பொழுது நீர் சொல்கிறேன். என் பாவங்களை பாராட்டி நீர் உமது முகத்தை மறைத்து எனக்கு முகையெல்லாம் நீக்கியவர்களும். தேவனே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுமையும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாவிகளுக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீராக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புவதில்லை, திரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியில். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மந்திரிகளை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்திலே காளைகளை பலியிடுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிருபை நிறைந்த இயேசுவே, நாங்கள் பாவத்துக்கு மறித்து நீதியை உயிர்த்தெழுவர் உமது சொந்த சட்டத்தில் எங்கள் பாவங்களை சுமந்து சிலுவையின் மேல் தொங்குகிறேன். கர்த்தாவே, இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எங்கள் பேரில் கிருபையாயிரும். உமது பரிசுத்த பாடுகளை தியானம் பண்ணுகிற மதவியராக எங்களுக்கும் மற்ற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இம்மையில் தேவ பக்தியையும் அருள் செய்ய வேண்டும் என்று பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலம் ஜீவித்த அரசாளுகிற உம்மை வேண்டிப்படுகிறோம். ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பாடம் எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம். அந்த அதிகாரம் முடிய ஐசாயா சாப்டர் 53 verse 1 onwards. ஏசாயா 53. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும்
பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததுமில்லை. கர்த்தரோ அவரின் நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்ம வர்த்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமது கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் வாஸ்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. Praise God. தகுதியில்லாத என்னையை தகுதிப்படுத்தி இந்த இடத்துல நிப்பாட்டின தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன்.
இந்த ஆரம்பத்துக்காக நான் வந்து ஒரு வேர்ஸ் ரீட் பண்ண நான் வந்து ஆசைப்படுறேன். எஃபேசியன்ஸ் சாப்டர் 1 verses 4. எபேசியர் 1:4. For he has chosen us in Jesus before the creation of the world to be holy and blameless in his sight in love. உலகம் படைக்கப்பட்டதற்கு முன்பே நாம் அவருக்குள் பரிசுத்தமும் குற்றமற்றவர்களும் ஆகியிருக்க வேண்டுமென்று அவர் நம்மை அன்பினால் தெரிந்தெடுத்தார். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வந்து இயேசு சொன்ன வார்த்தை, இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியார்கள். ஒரு கற்பனைக்குள்ளே நம்ம வந்து போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ஒரு ஓப்பன் போடியம், இல்லைன்னா ஒரு ஓப்பன் ஃபோரம், இல்லைன்னா ஒரு ஸ்டேடியம், க்ளோஸ் ஸ்டேடியம். அங்கே ஃபுல் இருட்டு, 2 ஃபோக்கஸ் லைட்டு. அந்த 2 ஃபோக்கஸ் லைட்டில் ஒன்று நான் நிற்கிறேன், இன்னொரு இதில் வந்து சிலுவையில் அறை உண்டு ஏசப்பா இருக்காங்க. நான் வந்து ஏங்கி அவரை பார்த்து அழுதுகிட்டே இருக்கேன். என் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கு. ஏங்கி தேம்பி நான் அழுதுகிட்டே இருக்கேன் அவரை பார்த்துட்டு. என்னப்பா பண்ணீங்க, உங்களை ஏன்ப்பா இப்படி பண்ணாங்க, எதுக்கு நீங்கள் தொங்குறீங்கப்பா, எதுக்கு நீங்கள் இவ்வளோ காயம், ரத்த வெள்ளத்தில் பார்த்து நான் அழுதுகிட்டே இருக்கேன். மௌனமாக ஆகுது. கொஞ்ச நேரத்தில் ஏசப்பா சொல்கிறாங்க, பிதாவே இவனை மன்னியும், இவர்களை மன்னியும், என்ன செய்கிறான்னு அவனுக்கு தெரியல அப்படின்னு. எனக்குள்ள ஒரு கேள்வி வருது, என்னைய பார்த்து ஏன் இந்த வார்த்தையை அவர் பேசணும்? பைபிளில் அநேக காரியங்கள் இதை எடுத்து நம்ம பார்த்தாலுமே என்னோடு அவர் உருவாடின தியானிக்கும் போது அவர் உருவாடின செல்ல 2 முக்கியமான காரியங்களை பற்றி நான் பேசலான்னு இருக்கேன். முதலாவது, ஏன் என்னைய பற்றி அந்த இடத்துல அந்த மாதிரி பேசணும்? ஏன் எனக்காக மன்னிப்பு, ஒரு அட்வொகேட்டாக ஏன் பிதா கிட்ட எனக்காக வாதாடணும்? முதல் வந்து ஜீசஸ் நோ ஐ எம் வீக். இயேசு அறிந்திருந்தார் நான் பலவீனமானவன் என்று. எங்கேயோ எப்படியோ இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், கிறிஸ்துவில் நம்ம வந்து உயிர்ப்பித்தோம், கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். எல்லாரும் நல்லவங்க தான், கிறிஸ்துவுக்குள்ள எல்லாருமே நீதிமான்கள் என்று வேதம் வந்து சொல்லுது. அவர் நாமத்தை தரித்து கொண்டவர்கள் எல்லாருமே நீதிமான்கள் அப்படின்னு வேதம் நம்மளுக்கு கற்பிக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த லெக்க நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும் போச்சில் நம்ம சொல்ல முடியாதுக்கு நம்மளுடைய பாத்திரம் உடையாது, இல்லைன்னா என்னுடைய அந்த கோலை நோக்கி போகும்போதில் நான் அப்படியே நான் வந்து இயேசு அறிந்த உடனே நான் பரிசுத்தமாக அங்கே போய் நான் சேர்ந்துருவேன்னு நான் 101% நான் சொல்ல முடியாது. எனக்குள்ளே இருக்கிற மனுஷன் எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் நல்லவன்னு கேட்டிங்கன்னா இல்லை, எனக்குள்ள கோபம் இருக்குது, எனக்குள்ள பெருமை இருக்குது, எனக்குள்ள புகழ் இருக்குது, எனக்குள்ள வேர்ல்ட்லி திங்ஸ் இருக்குது. அது அந்த ஓட்டத்தை நோக்கி போகும்போது என்னை தடுக்கும். ஆனால் தடுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆவியானவர் மூலியமாக நான் தொடப்பட்டு நான் எந்திக்கணும்னு நினைக்கிறேன். அந்த முயற்சி இருக்கலாம், அந்த முயற்சி அவர் பார்த்து சொல்கிறாரு, பலவீனமானவன், அதனால பிதாவே இவர்களை மன்னியும். இவன் பலவீனமானவன், அங்கே வரைக்கும் போகிறதுக்கு இவனால் தனியாக முடியாது, போராடுறான், என் பிள்ளை போராடுறான். அவன் என்னை ஏற்றுக்கொண்டுட்டான், என் ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டான். ஆனால் அவன் லெக்க நோக்கி அவன் அடையிற வரைக்கும் அவன் கூட நான் இருக்கணும். ஆனால் அவனை மன்னிங்க, அவனை டச் பண்ணிடாதுங்க, அவனை மன்னிங்க, அவனை டச் பண்ணிடாதுங்கப்பா அப்படின்னு எனக்காக வேண்டுறாரு. ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 103:14 இப்படி சொல்லுது, He knows our frame, He remember that we are dust. அவர் நம்மை இப்படி உருவாக்கினார் என்று அவர் அறிந்திருக்கிறார், நாம் மண்ணு என்று அவர் நினைவில் வைத்திருக்கிறார். இவன் மண்ணு தானே, ஆஃப்டர் ஆல் இவன் கடைசியில் மண்ணு தானே, என் பிள்ளை ஒரு மண்ணு தானே, அவனால் முடியாது, அவனை மன்னிச்சிருங்க. உளுந்து எந்திப்பான். ஆனால் அந்த ஜேர்னியில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாருமே இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் மகன் ஓடுறான், ஓடி வரும்போதுலாம் அவனுக்கு ஒரு சதமொறி வருது. அந்த ஓட்டப்பந்தயத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. பின்னாடியிலேருந்து அவங்க அப்பா வராங்க, அப்படி தாங்கி 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 அந்த லெக்கை நோக்கி கொண்டு போய் விடுறாரு. இதுதான் நம்மளுடைய தகப்பனுடைய சுவாபம். நான் பலவீனவன், என்னால் தனிமையாக முடியாது, நான் நினச்சேன்னா அந்த லெக்க நோக்கி நான் வந்து போய் சேர்ந்து அந்த கோலை நான் அடைய முடியாது.
அதனால நான் இதுவும் சொல்ல முடியாது, அந்த கோலை போகிற வரைக்கும் நான் வந்து அப்படியே நல்லவனாகவே அப்படியே பேருவேன் அப்படின்னு சொல்ல. நான் விழுவேன்ப்பா, நான் விழுவேன். ஆனால் எந்திக்கணும்னு நான் நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து என்னை தாங்குவீங்க, என்னை மன்னிக்கிறீங்க. நான் என்ன பண்ணுறேன்னு நீங்கள் நான் என்னை மன்னிக்க முடியாது. நீங்கள் பிதாட்ட கேட்குறீங்க, நான் என்ன பண்ணுறேன்னு நான் தெரியாமல் பண்ணுறது உங்களுக்கு தெரியுது. மோசே வீக்காக இருக்கும் போச்சுல காட் போகிறாரு. கிதியோன் வீக்காக இருந்து இதுக்கு கீழே உட்காந்துட்டு பயந்துட்டு இருக்கும் போச்சுல இவன் பலவீனவன், நான் போகணுன்னு போகிறாரு. அதே மாதிரி தான் பவுல் வீக்காக இருக்கும் போச்சுலையும் ஆண்டவர் தான் என்னை பலப்படுத்துகிறாருன்னு எல்லா இதுலேயும் சொல்கிறாரு. அப்போ நான் வீக்குன்னு அவர் தெரிஞ்சதுனால முதலாவது சொல்கிறாரு, பிதாவே இவனை மன்னியுங்க, இவன் தனியாக பேகிட மாட்டான், இவனை கூட நான் ட்ராவல் பண்ணணும் அந்த லெக்கு வரைக்கும், இவன் அந்த 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 டே வரைக்கும் நான் இவன் கூட ட்ராவல் பண்ணணும், மன்னிங்க ஜட்ஜ்மெண்ட் இப்போ வேண்டாம். ரெண்டாவது காரியம் என்னதுன்னா, he has chosen and before the earth were created. இந்த உலகம் படைக்கப்பட்ட முன்பாகவே அவர் என்னை தெரிந்து கொண்டார் என்று வேத வசனம் சொல்லுது. அதுதான் நம்ம முதல்ல வாசிக்க கேட்டோம், எஃபேசியன் 1:4. உலகம் படைக்கப்பட்டதற்கு முன்பே நாம் அவருக்குள் பரிசுத்தம் குற்றமற்றவர்களாக ஆகி இருக்க வேண்டும் என்று அவர் நம்மை அன்பினால் தெரிந்து கொண்டார். அப்போது இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஆப்ரேட் பண்ணுறது ஒன்று தான், காடோட லவ், தேவனுடைய அன்பு தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரூட், இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய ஒரு பேஸ்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். சாட்டனுக்கு நம்மளுடைய ஃப்யூச்சர் தெரியாது, அதனால் அவன் ஃப்யூச்சரை ஸ்பாயில் பண்ண மாட்டான். ஆனால் சாட்டனுக்கு நம்மளுடைய பாஸ்ட் தெரியும், குத்தி காமிச்சிக்கிட்டே இருப்பான். நீ இப்படிப்பட்டவன் தானே. இது என்ன செய்யணும்னா ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி உள்ள தட்டும். நம்ம ப்ரெசண்ட்டை வச்சு ஒரு நல்ல ஃபேமிலி இருந்து சிரித்து பேசிட்டாங்கன்னா அவனுக்கு பிடிக்காது. கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்காங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிட்டுனா அவனுக்கு பிடிக்காது. அவன் சேனைகளை அனுப்பி எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் அழுத்தத்தை கொடுப்பான். என்னால் முடியாது. தகப்பனுடைய அன்பு அந்த இடத்துல செயல்படும். வேத வசனம் சொல்லுது, யோவான் 4:16, ஆக நமக்கு தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்தும் நம்பியும் இருக்கிறோம். தேவன் அன்புதான். யார் அன்பில் தங்குகிறாரோ அவர் தேவனில் தங்குகிறார், தேவனும் அவரில் தங்குகிறார். அமேன் அமேன் அமேன். இது எவ்வளோ பெரிய சத்தியம் தெரியுமா? கிறிஸ்டியன் லைஃப் வந்து ரொம்ப டஃப் கிடையாது. கிறிஸ்டியன் லைஃப் வந்து டஃப் மாதிரி இருக்கிற ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம், இல்லைனா காரியம்னு சொல்கிறான். தேவனுடைய அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா ஹார்ட் பீட்டும் அவருடைய ஹார்ட் பீட்டும் கரெக்டாக பீட் ஆகணும். அது கிறிஸ்டியன் லைஃப் வந்து இட்ஸ் நாட் அபவுட் 1 மணி நேரம் ஜோம் பண்ணுறான், 1 நிமிஷம் ஜோம் பண்ணுறான், 10 செகண்ட் ஜோம் பண்ணுறான், அது கிடையாது. ஏன் ஹார்ட் பீட் அவர் ஹார்ட் பீட்டோட இசைந்து இருக்குதா? ஒரு கணவன் மனைவியை அவங்க வந்து ஸ்ட்ராங்காக லவ்வில் இருக்கும்போது அவங்கள எந்த சக்தியும் பிரிக்க முடியாது. இந்த உலகம் ஏன் சொல்லுதுன்னா லவ் அபைட், ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இசைந்து இருப்பாங்க. அப்படிப்பட்ட கணவன் மனைவியை, அப்படிப்பட்ட அண்ணன் தம்பியை, அப்படிப்பட்ட அக்கா தங்கச்சியை யாராலையும் பிரிக்க முடியாது. அன்பு தான் எல்லாத்துக்கும் ஒரு மூளை காரணமாக இருக்குது. எல்லா உறவுலையும் எனக்காக பிதாவா நோக்கி அவர் பார்த்து சொல்கிறாரு, இவனுக்கு ஒன்றும் தெரியாது, அதனால் மன்னிங்க. என் அன்பை அவனுக்கு காமிச்சு அந்த லெக்க வரைக்கும் நான் போகிறதுக்காக நான் தெரிந்து கொண்டுட்டேன். இந்த உலகம் உருவாக்கப்படுகிற முன்பாகவே நான் தெரிந்து கொண்டுட்டேன் அவனை. ஸ்டாலின் அப்படின்னா நான் அவன் பேர் சொல்லி நான் அழைச்சிட்டேன். கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கும் போச்சில் எனக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்கு. சொடலங்காத்த பெருமாள்னு எங்கள் பூட்டம்பேர், கொள்ளு பூட்டம்பேர் தானியல், அதுக்கப்புறம் கோயில் பிச்சை தேவதாசன், ஸ்டாலின். ஒருவேளை அவங்க அப்படி மாறாமல் இருந்திருந்தாங்கன்னா நானும் இந்த ஒரு சந்தோஷத்தில், இந்த ஒரு மகிமையில் நான் பங்கு பெற முடியாதவனாக இருந்திருப்பேன். என்னுடைய கோல் இங்கே நான் என்ன செய்கிறேன்னு இல்லை, என்னோட கோல் எல்லாம் எனக்கு இருக்கிறதன்னு அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே
நான் கடவுளோடு இசைந்து இருந்து என் சாப்டர் இங்கே முடியும் போது இன்னொரு சாப்டர் எனக்கு அங்கே ஆரம்பிக்கணும். அதை தான் என்னுடைய நோக்கமாக இருக்கணும். அங்கே பசி இருக்காது, அதை எனக்கு அனுபவிக்கணும். அங்கே தாகம் இருக்காது, அதை எனக்கு அனுபவிக்கணும். அங்கே மேலே இல்லை கீழே இல்லை, அதை எனக்கு அனுபவிக்கணும். எல்லாருமே சரிசமமாக இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே வஸ்திரம் தான், எல்லாருக்கும் ஒரே வஸ்திரம் தான், ஒரே அப்பா குடும்பம். அந்த அனுபவத்தை எனக்கு ருசி பார்க்கணும். இவன் அதை ருசி பார்க்கணுன்னா தனியாக இவனால் முடியாது. தேவனுடைய அன்பு வேணும். என் அன்பு அவனுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்கறதுக்கு கால அவசாகம் வேணும். அதனால் மன்னிங்க, இவனுக்கு தெரியாது, மன்னிங்க. கடைசியாக அந்த பாடலோட வரியை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, சிந்தை எல்லாம் வீணாகும், கல்வி எல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். வாட் அ டே தட் வில் பி, glorious day, marvelous day. Submit to God that I am weak. ஒப்பு கொடுக்கலாம், நான் பலவீனமானவன், எனக்கு அந்த மகிமையான அந்த வீட்டில் எனக்கு தங்கணும். அந்த மகிமையான அந்த இங்கே எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன்ப்பா. இங்கே வசதி இருந்தால் ஒரு மாதிரி, இல்லைன்னா இங்கே ஏற்றத்தாழ்வு இருக்குது, இங்கே வேற்றுமை இருக்குது, இங்கே பிரிக்கப்பட்டு இருக்குது, எல்லா இதுலேயுமே இங்கே அன்பு தணிஞ்சிட்டே போகுது. ஆனால் எனக்கு அந்த உலகத்தில் இது நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தில் என் சாப்டர் முடியும் போது என்னுடைய சாப்டர் அங்கே ஆரம்பிக்கணும்ப்பா. சப்மிட் தட் ஐ எம் வீக். நான் பலவீனம் என்று ஒப்பு கொடுத்து எனக்குள்ள ஒரு வில்லிங், அந்த வில்லிங் இருக்கணும். எப்படியாவது அந்த லக்கையை நோக்கி நான் அடையணும் அப்படிங்கிற இது எனக்குள்ள அந்த வில்லிங்னஸ் தாகம் இருக்கணும். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா கதறுதுன்னு தாவீது சும்மா சொல்லல. அது வலி, அது ஒரு பெயின், அது ஒரு ஆசை, அது ஒரு காதல், தேவன் மேலே இருக்கிற ஒரு காதல். அந்த பிரியமான அந்த உறவுக்குள்ளே என் இறுதியும் இணையணும் அப்படிங்கிற அந்த வில்லிங் எனக்கு இருக்கணும். இயேசு நம்மளை நேசிக்கிறார். இயேசு மட்டும்தான் நம்மளை நேசிக்கிறார். எந்த மனுஷனும் நம்மளை நேசிக்க முடியாது. எந்த மனுஷன் எந்த நேரத்துலையும் கைவிடலாம். எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசு நம்ம கூட இருப்பார். அவர் அன்பில் நம்ம தரித்து இருக்கோமோ சிலர் அந்த லாஸ்ட்டு, யார் அன்பில் தரித்து இருக்கிறார்களோ அவரில் தேவன் தரித்து இருக்கிறார். அந்த அன்பை நம்ம நோக்கி இருப்போம். God bless you all. God bless. Praise be to God. Amen.
second Bible reading of the second word is taken from Luke chapter 23 verses from 39 to 43. லூக்கா அதிகாரம் 23 வசனங்கள் 39 முதல் 43 வரை. One of the criminals who hung there hurled insult at him. Aren't you the Messiah? Save yourself and us. But the other criminal rebuked him. Don't you fear God? He said, since you are under the same sentence. We are punished justly, for we are getting what our deeds deserve. But this man have done nothing wrong. Then he said, Jesus, remember me when you come into your kingdom. Jesus answered him, truly I tell you, today you will be with me in paradise. Here ends the reading. Praise be to God. ஜெபம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, 2000 ஆண்டுகளுக்கு முன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 2வது வார்த்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைபடுவீராக, அடியாரை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 2ஆம் வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தை ஒரு ரட்சிப்பின் அடையாளமாக நம்ம இங்கே பார்க்கலாம். கொல்கத்தாவில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு போது இயேசப்பா 2 கல்லர்களுக்கு மத்தியில், ஒரு பக்கம் வலது பக்கத்தில் ஒரு கல்லனும் இடது பக்கத்தில் ஒரு கல்லனுமா, ரெண்டு பக்கமும் 2 கல்லர்கள் மத்தியில் ஏசாயா 53:12 சொன்னது போல் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தான் இயேசப்பா சிலுவையில் 2 கல்லர்கள் மத்தியில் அக்கிரமக்காரர் போலவே தொங்கப்பட்டார். சிலுவையின் அடிவாரத்தில் இயேசப்பாவை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், 3 விதமான மக்கள் அவரை இகழ்கிறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க, தூஷிக்கிறாங்க. ஒன்றாவது, ஃபஸ்ட்டு சிலுவையில் அடிவாரத்தில் நடந்து போகிறவங்க இயேசுவை குறித்து தூஷிக்கிறாங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களில் பார்க்கலாம். தேவ ஆலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை அந்த நேரத்தில் மக்கள் தூஷிக்கும் போதும் இயேசு கிறிஸ்துவ அமைதியாக ஒரு வார்த்தையுமே பேசலை. 2வதாக இயேசுவை பரியாசம் பண்ணுறாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 41-42 வசனங்களில், மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் என்று பரியாசம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துவை மக்கள் எல்லாரும் பரியாசம் பண்ணும்போதும் இயேசு கிறிஸ்துவ அமைதியாகவே இருக்கிறாங்க. 3வதாக இடது பக்கத்தில் இயேசுவோடு கூட சிலுவையில் அவர் அனுபவிக்கிற பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு கள்ளன், அவனும் இயேசு கிறிஸ்துவை இகழ்கிறான். மத்தேயு 23:39 சிலுவையில் அறையப்பட்டு இந்த கள்ளர்களில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இயேசு முதல் வார்த்தை பேசிட்டு 2வது வார்த்தை என்ன பேசுவாருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. எல்லாரும் அமைதியாக அவரை நோக்கி கொண்டிருக்கும் போது 2வது பக்கத்தில் வலது பக்கத்தில் இருக்கிற கள்ளன் இயேசுவை நோக்கி கேட்குறான், இயேசுவே உமது ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அவனுக்கு முதல் வார்த்தையாக இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பை கொடுத்துட்டாங்க. 2வது வார்த்தையாக ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை அந்த கள்ளனுக்கு கொடுக்குறாங்க. இந்த கள்ளன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த கல்லர்கள் எப்படி உருவானாங்கன்னா, ஏரோது ராஜா எருசலேம் ஆலயத்தை கட்டும்போது 40,000க்கும் மேற்பட்டவங்க வேலையிலேருந்து நீக்கப்பட்டாங்க. அப்போது அவங்க பிழைக்க வழி இல்லாமல் வழிப்பறி செய்வதிலும், சாப்பாட்டுக்காக கொள்ளையடித்து சாப்பிடுவதிலையும் ரோம அரசாங்கத்தை எதிர்த்து கலகம் பண்ணதுனால அவங்க வெளியரங்கமாக ஜனங்களோடு வாழ பயந்துக்கிட்டு குகைகள்லையும் மலைகள்லையும் வாழ்ந்து வந்தவங்க. அப்போ இவங்க எப்பேற்பட்ட பாவம் செய்கிறதுனால இவங்கள சிலுவையில் அறையிறதுக்கு அந்த அதிகாரிகள் ஒப்பு கொடுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையிலையும் அதில் ஒரு கள்ளன் இயேசு கிறிஸ்துவை கேட்குறான், நீ உன்னையும் ரட்சித்து கொண்டு எங்களையும் ரட்சித்துக்கொள்னு சொல்லிட்டு. அப்போது வலது பக்கத்தில் இருக்கிற கள்ளனை அந்த கள்ளனை பார்த்து சொல்கிறான், நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வலது பக்கத்தில் இருக்கிற கள்ளனுக்குள்ளே இருந்த மனமாற்றம் கொடுத்து நம்ம 3 விதமாக பார்க்கலாம். அந்த முதலாவது கள்ளனின் மனமாற்றம். அவன் இயேசுவோடு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அவன் சிந்திக்கிறான், இவர் அமைதியாகவே இருக்கிறாரு, இவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த மக்களையும் கூட
இவர் மன்னிக்கிறாரு. அப்போ இவர் எப்பேற்பட்ட மனிதனாக இருக்கும், இவர் மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவாக இருப்பாரோ, மெய்யாகவே தேவர் குமாரனோ அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை அவன் சிந்திக்கிறான். சிந்திச்சுட்டு அவன் சொல்கிறான், இயேசு கிறிஸ்து அந்த நேரத்துலேயே கூட இவர்களுக்கு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறான். சிந்தித்து மெய்யாகவே இவர் தேவகுமாரனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் சொல்லி சொல்கிறான். இயேசு கிறிஸ்துவோட தலைக்கு மேலே நஸ்தனாகி இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருப்பதையும் அவன் காண்கிறான். கண்டது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தோழனை நோக்கி நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையான்னு சொல்லி அந்த இடத்துலையும் அவன் ஒரு கேள்விக்குறியோட தன் தோழனை விட்டு பிரிந்து இயேசுவை குறித்து இயேசுவை மனமாற அவன் ஏற்றுக்கொள்கிறான். ரெண்டாவதாக தன் பாவத்தை மன்னிக்கும்படி அவன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறான். தன் தோழனை விட்டு பிரிந்து நான் பாவிதான் என்று உணர்ந்து இவரோ பரிசுத்தர்னு சொல்லி அவன் மனதார உணர்ந்து தன் பாவத்தை தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10-12 நம்ம வாசிக்கலாம். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுது. முதலாவது அந்த கள்ளன் தன்னை கண்டான், பின் தேவனை நோக்கினான், நாம் நடப்பிக்கத்தக்க பலனை நாம் அடைகிறோம் சொல்லி அவன் தன்னுடைய பாவங்களை ஒப்பு கொடுக்குறான். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம செஞ்ச நம்ம பாவிகள் தான், பாவம் செய்வோம். ஆனால் நம்ம பண்ண தப்பை நம்ம ஒத்துக்கிட மாட்டோம். சம்டைம்ஸ் நம்ம ஒத்துக்கிட்டாலும் அதை நியாயப்படுத்த நம்ம வழி பார்ப்போம். ஆனால் வேதவசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு சொல்லி. இதுபோல் நம்மளும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு இந்த கல்லனை போல ஒரு மனமாற்றம் அடைந்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்டால் நம்மளும் இதுபோல் தேவனோடு கூட பரதீசில் இருக்கிற வாய்ப்பை தேவன் நமக்கு தருவார். இந்த கல்லன் ஆண்டவருக்கு சீஷனமாக இருந்தவனும் அல்ல, அவருடைய அற்புதத்தை பெற்றவனும் அல்ல, பரலோக ராஜ்யத்தை குறித்து எந்த உவமைகளையோ எந்த ஒரு போதனைகளையோ இவன் கேட்கல. ஆனாலும் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலும் அவன் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும்போது அடியனை நினைத்தரலும் சொல்லி ஆண்டவர்கிட்ட வேண்டுகிறான். மூணாவது தன்னை நினைக்கும்படியாக அவன் வேண்டுகிறான். தன்னோடு கூட தொங்கி கொண்டிருப்பவர் தான் இயேசு. தன்னை போல அவர் அந்த கல்லன் எவ்வளோ பாடுபட்டானோ அதே போல் பாடுகள் பட்டு இயேசு சிலுவையில் அவன் கல்லனோடு கூட தான் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார். அப்பவும் அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நமக்குன்னு ஒரு ராஜ்யம் உண்டு, நமக்குன்னு ஒரு மீட்பர் உண்டு அப்படின்னு சொல்லி விசுவாசித்து நமக்குன்னு ஒரு புது வாழ்வு உண்டு, இதோடு நம்ம வாழ்வு முடிந்து போகிறதில்ல, இதுக்கு பிறகு நம்மளுக்கு ஒரு வாழ்வு இருக்குன்னு சொல்லி அவன் அந்த சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அவன் உணர்ந்து இயேசுவை நோக்கி கேட்கிறான், உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி அவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்கிறான். அமைதியாக நாமும் கண்களை மூடி இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்மளையும் நம்ம ஒப்பு கொடுப்போமா? நாமும் மனமாற்றம் அடைந்து பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை விட்டு இரக்கம் மற்றும் ரட்சிப்பு பெற்று இயேசுவோடு கூட பரதீசில் இருக்கிறவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த 2வது வார்த்தையை குறித்து தியானிக்க கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் மனமாறுதலுக்கு ஏற்ற வாழ்வை வாழ அருள் புரிவீராக. ஆமென். Amen.
சபையர் அனைவரும் தலைகள் தாழ்த்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே எஸ்ஸப்பா, இன்றைக்கு நாங்கள் என்ன கற்றுக்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்பா. நாங்கள் அப்படியே நாங்கள் கீழ்ப்படிந்து அப்பா உமக்காக நாங்கள் வாழ உமக்கு ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்தாலும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு மரண வேலையில் பேசின எல்லா வார்த்தையுமே எவ்வளோ முக்கியமான வார்த்தைகள்னு எல்லாருக்கும் தெரியும். நம்மளுக்கு ரொம்ப அருமையானவர்கள் யாராவது இறந்து போனால் நம்ம முதல்ல கேட்குற கேள்வி என்ன கேட்போம் அப்படின்னா, அவங்க கடைசியாக என்ன சொன்னாங்க, அவங்க கடைசியாக என்ன பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் கேட்டது வழக்கமாக கேட்போம். இந்த நாளில் கூட நம்ம அதை பற்றி தான் நம்ம தியானிக்கிறோம். ஆண்டவர் சிலுவையில் தொங்குன அந்த நேரத்தில் என்னெல்லாம் பேசினாங்க, எதை குறித்தெல்லாம் பாரத்தோடு பேசினாங்கிறத தான் நம்ம தியானித்து கொண்டு வரோம். அந்த இதில் நம்ம 3வது வார்த்தையாய் தியானிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்து அளித்தார். அதுக்காக நன்றி. ஒரு சின்ன கதை. ஒரு ரொம்ப வயசான ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு 3 மகன்கள் இருக்காங்க. அவங்க பசங்கள்லாம் ரொம்ப பெருசாக ஆனோடனே அவங்கெல்லாம் வெளிநாட்டில் வேலை செய்து ரொம்ப செட்டில் ஆகிடுறாங்க. இந்த தாயாரை பார்த்துக்கொள்ள யாருமே இல்லை. அப்போ அந்த பசங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஏழை ஒரு அம்மாவை அவங்களுக்கு பாதுகாப்புக்காக அவங்களுக்காக வேலைக்காக சேர்த்துறாங்க. வேலை சேர்க்கும்போது இது கொஞ்ச நாள் போயிட்டே இருக்குது. அந்த அம்மாவுக்கும் வயசாகுது. ஆனால் ரொம்ப வருஷமாக இந்த வேலைக்கார அந்த அம்மா ரொம்ப அருமையாக அந்த அம்மாவை பார்த்துக்கொள்ளுகிறாங்க. அவங்க சொந்த தாய் போல் அவங்க பார்த்துக்கொள்ளுறாங்க. அந்த மாதிரி நடந்த சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு நாள் அந்த தாயாரானவங்க இறந்து போயிடுறாங்க. அப்போது அந்த பிள்ளைங்க வெளிநாட்டிலேருந்து அவங்கள பார்த்து அதெல்லாம் நடந்து முடிக்கும்போது இனி அந்த அம்மாவுக்கு அந்த வேலை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீட்டுக்கு போயிடும்போது இவங்க மன துக்கத்தோடு போகிறாங்க. அப்போது ஒரு நாள் எந்த ஒரு சலுகையும் கொடுக்கல, எந்த ஒரு ரிவார்டோ எதுவுமே, அவங்க காசோ எதுவுமே கொடுக்கல, அவங்கள அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போனோடனே ஒரு பையன், அந்த 3 பையனில் ஒரு பையன் அந்த சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணாங்களே அந்த லேடி பார்க்க போகிறாங்க.
போகும்போது எங்கள் அம்மா வந்து உயில் அவங்க ரூமில் நாங்கள் போய் பார்த்தோம். அதில் ஒரு உயில் எழுதி வச்சுருந்தாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் என்ன எழுதியிருந்தா, கடைசியாக என்னோடய பைபிளையும் என்னோடய க்ராஸையும் யாருக்கு கொடுத்துருன்னு அப்படின்னா அவங்க பேரை போட்டு அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லும்போது அவங்க அந்த பையன்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டாங்க. அந்த பைபிளையும் அந்த ஒரு பெரிய க்ராஸையும் வாங்கிட்டு இவங்களுக்கு ரொம்ப மன கஷ்டம். ஏன்னா இவங்களும் வறுமையில் இருக்கிறதுனால எனக்கு வேறு எந்த இதுவும் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருந்தாங்க. நம்ம கூட இந்த கால சூழ்நிலையில் நம்ம சிலுவையை நோக்கி போகும்போது நம்மளுக்கு பாரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, எல்லாமே உண்டு. மற்றவங்கள பார்த்து நம்ம வந்து அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப துக்கத்தோடு இருப்போம். அதே மாதிரி தான் இந்த அந்த தாயாரும் வந்து அந்த வேலைக்கார அந்த அம்மாவும் வந்து ரொம்ப துக்கத்தோடு இருக்கும்போது ஒரு நாள் அந்த பைபிளையும் அந்த சிலுவையும் வச்சுட்டு இருக்கும்போது அந்த சிலுவைக்கு கீழே ஒரு ஹோல் இருந்துச்சான். அந்த ஹோல் அப்படி திறக்கிற மாதிரியும் இருந்துச்சான். அந்த திறந்து பார்த்தோன்னே அதில் நிறையா தங்கம் அந்த அம்மா சேர்த்து வச்சுருந்தாங்களாம், செயின் அந்த மாதிரிலாம் சேர்த்து வச்சுருந்தாங்களாம். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம சிலுவையை நம்ம எப்போல்லாம் நம்ம இது பார்க்க போகிறோமோ அது வந்து பாடுகள் மத்தியில் இருந்தால் கூட கடைசியாக என்னவா முடியும் அப்படின்னா அது ஒரு பிளெஸ்ஸிங்காக, ஒரு ஆசீர்வாதமாக தான் அது நம்மளுக்கு முடியும். வசனம் சொல்லுது யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்விதமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளோ பெரிய விஷயம் இது! நம்மளுக்காக ஆண்டவர் இந்த பூலோகத்தில் கொடுத்து நம்மளுக்காக, நம்ம பாடுகளுக்காக, நம்மளோட துக்கங்களுக்காக ஆண்டவர் சிலுவையில், நம்மளோட பாவங்களுக்காக ஆண்டவர் சிலுவையில் தொங்கினார். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் இந்த கால சூழ்நிலையில் நம்மளுக்கு வந்து போராட்டங்கள் இருக்கும். நம்ம எல்லாமே வந்து வேர்ல்ட்லி திங்ஸாகவே, உலக பிரகாரமான வாழ்க்கையே நம்ம நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் அநேக டிப்ரெஷன்னால் நீங்கள் கேள்விப்படலாம், ஐயோ எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் இருக்குது, எனக்கு ரொம்ப ஆன்சைட்டிங் இருக்குது. நம்மெல்லாம் அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா அப்பாலாம் எவ்வளவோ ஒரு ரொம்ப இதாக தான் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இப்படி சொல்லி நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. இருந்தாலும் இந்த கால சூழ்நிலையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கை தான் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட அந்த சிலுவையில் அண்டையில் போகும்போது நம்மளுக்கு அவரோட மெல்லிய சத்தம் கேட்கும். முதலாவது அவரோட மெல்லிய சத்தம் கேட்கும். வசனம் சொல்லுகிறது லூக்கா 8:21 தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரனுமாய் இருக்கிறார் என்றார். இந்த மூன்றாவது வார்த்தையில் என்ன மெயினாக, அதோ உன் தாய், அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்கும் ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் இனிமேல் இந்த உலகத்தில் இருக்க போகிறது இல்லாமா, நான் இந்த உலகத்தில் அந்த சகோதரர் பார்த்து சொன்னது வந்து யார் அப்படின்னா, ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு டிசைபிள் இல்லையா. அவர் வந்து யோவான் தான் இருக்கிறாங்க. டிசைபிள் வந்து எத்தனை பேர் ஆண்டவருக்கு இருந்தாங்க? 12 பேர் இருந்தால் கூட எத்தனை பேர் அந்த சிலுவையில் அருகையில் நிற்கிறாங்க? ஒரே ஒருத்தர் தான். நம்ம நிற்கிறோமா? ஆண்டவருக்காக பக்கத்தில் போகிறோமா? அவர் சத்தத்தை நம்ம கேட்குறதுக்கு போகிறோமா? அதை இந்த நாளில் நம்ம யோசித்து பார்க்கணும். அநேக பேர் அந்த ஆண்டவர் வந்து அந்த 3 வருஷம் வந்து அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அநேக பேர் அவர்கிட்டருந்து நன்மை பெற்றவங்கள அநேக பேர், ஆயிரக்கணக்கான பேர். யாராவது வந்தாங்களா அந்த சிலுவையில் அண்டையில்? யாருமே வரல. வெறும் கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. அந்த கொஞ்சம் பேர் யார் அப்படின்னா அவர் மேலே அன்பு செலுத்தினவங்க தான். முதலாவது அவரோட சத்தத்தை கேட்டு அன்பு செலுத்துகிறவங்க தான் யார் வர முடியும்? அந்த சிலுவை அருகில் வர முடியும். அதில் அந்த சிலுவையில் அருகில் அன்பு செலுத்தும்போது
நிறைய தடைகள் நம்மளுக்கு வரும். எப்படிப்பட்ட தடைகள் வரும் அப்படின்னா, லூக்கா 8:19 சொல்லுது, அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரருமால் அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தினால் அவர் அண்டையில் அவர்கள் சேரக்கூடாமல் போயிற்று. ஓகே, ஜனக்கூட்டங்கள், இதுங்க ஜனக்கூட்டங்கள் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சார் நம்மளோட சுற்று வட்டாரங்கள் தான், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான், நம்மளோட ஃபேமிலிஸ் தான். அவங்க தான் நம்மளுக்கு இடரூழாக இருப்பாங்க. ஆண்டவர் சிலுவையில் அருகில் போக முடியாமல் தடுக்கிறதுக்கு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லோரும் நிறைய ஃபேமிலிஸை ரீசன் சொல்லிவிட்டு, இதை என்னால் பண்ண முடியல, என்னோடய ஃபேமிலி, அப்பா அம்மா, அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். இங்கே கூட அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்த வார்த்தை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரனுமாய் இருக்கிறார் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக ஆண்டவரே பேசுகிறார். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த நாளில் எப்படி இருக்கிறோம், நம்மளோட உறவு ஆண்டவரோட இது இருக்கிறது எப்படி இருக்குது, நம்ம அவரோட சத்தத்தை மெல்லிதாக கேட்குறோமா? அந்த சிலுவையில் அருகிலே போகும்போது தான் அவரோட மெல்லிய சத்தம் நம்மளுக்கு கேட்கப்படும். அதற்கு நம்ம ஒப்பு கொடுத்தா தான் அது ரொம்ப நம்மளுக்கு கேட்கப்படும். முதலாவது, சிலுவையின் அருகிலே சென்றவர்களுக்கு தான் அவருடைய சத்தம் கேட்கும். இரண்டாவது, சிலுவையின் அருகிலே சென்றவர்களுக்கு தான் புதிய உறவு கொடுக்கப்படும். புதிய உறவுன்னா என்னது? நம்மளுக்கும் ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி நம்ம அதிகப்படுத்திக்கலாம்? யோவான் 15:10 சொல்லுது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறதைப் போல நீங்களும் என் கற்பனைகளின் கை கொண்டு என்மேல் அன்பினால் நிறைந்திருப்பீர்கள். ஓகே, நம்ம எப்படி ஆண்டவருக்குள்ளே எப்படி இருக்கணும் அப்படின்னா, வசனத்தின் மூலமாக தான். அவரோட வசனத்தை அதிகமாக தியானிக்கணும், அவரோட பேசணும். ஜெபத்தின் மூலமாக அதிகமாக பண்ணும்போது நம்ம ரிலேஷன்ஷிப்பை நம்ம பில்ட் பண்ண முடியும். இன்னொன்று என்ன காரியம், என்ன குட் ரிலேஷன்ஷிப், நம்ம யாராவது நம்ம சொல்லுவோம், எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு அவங்க கூட நம்ம பேசாமல் இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் அதிகப்படுத்த முடியாது. அதை நம்ம செயல்படுத்தணும். அதிகாலையில் நம்ம செபிக்கணும், அவரோட சத்தத்தை கேட்கணும், அவர் கூட நம்ம உறவு கொள்ளணும். வெறும் அந்த 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நம்ம செபிக்கிற நேரங்கள் மட்டும் இல்லாமல் எந்த நிமிஷமும் அவர் கூட நம்ம பேசிக்கொண்டே இருக்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம பில்ட் பண்ணலாம். முதலாவது அவரோட சத்தத்தை நம்ம கேட்கணும். இரண்டாவது அவரோட உறவை அதிகப்படுத்தணும். மூன்றாவது அவர் நம்மளுக்கு பொறுப்பை தருவார், ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் சிலுவையின் அருகே சென்றவர்களுக்கு தான் ஒரு புதிய பொறுப்பை ஆண்டவர் கொடுப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தாயே அதோ உன் மகன், சீஷனே அதோ உன் தாய் அப்படின்ட்டு ஒரு நியூ ஒரு பொறுப்பை கொடுக்குறார். இனி நான் இருக்க மாட்டேன், இந்த இதில் இந்த பொசிஷனில் இவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கும் பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுக்குறாரு. யோவான் 15:5 சொல்லுது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எவ்வளோ அருமையான அந்த வசனத்தை முடிக்கிறாங்க பாருங்கள். ஆண்டவர் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரோடு இருக்கும்போது தான் அந்த கனிகளுக்கு ரொம்ப பலன். அவரோடு இருக்கும்போது தான் அந்த கொடிகள் படர்ந்து அநேக பேருக்கு பயனுள்ளதாக அது மாறும். அதே மாதிரி கலாத்தியர் 5:22-23, ஆவியின் கனிகளோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த ஆவியின் கனிகள் நம்மளுக்குள்ளே இருக்குதான்னு நம்ம ஒரு நாளும் நம்ம பார்த்துக்கொள்ளணும்.
ஆண்டவரோடு நம்ம இணைந்து இருக்கும்போது, சிலுவையில் அருகில் போகும்போது அவரோட சத்தம் நம்மளுக்கு கேட்கும். அப்போ தான் அவரோட உறவை வந்து நம்ம பலப்படுத்தி கொள்ள முடியும். அப்போ தான் அவர் நம்மளுக்கு ஒரு புதிய உறவு கொடுப்பார். கடைசியாக நான் வந்து நீங்கள் நம்ம நினைக்கலாம், இந்த உலகத்தில் இப்படியே இருந்துருவோமா? இல்லை, நம்ம இந்த உலகத்தில் இருந்தது இதெல்லாம் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு இட்டர்னல் லைஃப் இருக்குது, நம்மளுக்கு ஒரு பரலோக வாழ்க்கை இருக்குது. நம்ம இந்த இதிலெல்லாம் நம்ம கனி கொடுக்கும்போது ஆண்டவர் நித்திய காலமாய் நம்மளோடு வாழ்கிறதுக்கு அவர் விருப்பப்படுகிறார். மத்தேயு 16:26 சொல்லுது, மனுஷன் உலகத்தை முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு. நம்ம கனி கொடுக்காமல் இருந்தோன்னா அந்த மரம் வந்து வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் அப்படின்னு நம்ம வாசித்திருக்கிறோம் இல்லையா? நம்ம வந்து ஒரு நாளும் ஆண்டவருக்காக சிலுவையில் அருகிலே வந்து அவருக்காக அவரோட சத்தத்தை நம்ம கேட்குறவர்களாக அவரோட உறவுகளை நாங்கள் இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்காக, ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்காக நம்ம பிரயாசப்படுகணும். அவரோட புது பொறுப்புகளை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம ஆசைப்படுகணும். இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த நிலையில் இருக்கிறோம்? சிலுவையில் அருகில் இருக்கிறோமா, இல்லைனா ரொம்ப தூரத்தில் இருக்கிறோமா என்று நம்ம யோசித்து பார்ப்போம். அவர் சத்தத்தை கேட்போம், அவர் சித்தத்தை செய்வோம். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உமது சிலுவையினாலும் அருமையான உமது இரத்தத்தினாலும் எங்களை மீட்பவரே கர்த்தாவே, எங்களை ரட்சித்து எங்களுக்கு சகாயம் செய்வீர்கள் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். The fourth word of Jesus on the cross. In the same way, the chief priests also, along with the scribes and elders, were mocking him, saying, "He saved others, he cannot save himself. He is the King of Israel. Let him come down from the cross now, and we will believe in him. He trusts in God. Let God deliver him now, if he wants to, for he said, 'I am God's son.'" The bandits who were crucified with him also taunted him in the same way. From noon on, darkness came over the whole land until 3 in the afternoon. And about 3 o'clock, Jesus cried with a loud voice, "Eli, Eli, lama sabachthani?" That is, my God, why have you forsaken me?" Here ends the reading. கிறிஸ்து இயேசு சிலுவையில் மொழிந்த 4ஆம் வார்த்தை,
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? மை காட் why have you forsaken me? பொதுவாக இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவானவருக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்காது. there is not much differences between Jesus Christ and his Father. பிதாவானவருடைய சித்தம் ஏதோ அதையே தான் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றுவார். ஆனால் அந்த ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு வேறுபாடு அவருக்கு மாம்சத்தில் எழும்புகிறது. இதை நான் தியானிக்கும் பொழுது சோதனையின் உச்சக்கட்டமாக இருக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்து இயேசு எவ்வளவு தூரம் வியாகுலமும் சோதனைக்கும் முற்பட்டிருப்பார் என்றால், பிதாவானவர் நம்மளை கைவிட்டுட்டாரோ என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது பலவிதமானவர்கள் அவரை புகழ்ந்தார்கள். அவரை ராஜா என்று கூட உயர்த்தி விடணும் என்று முயற்சி செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு 2 பாதை இருந்தது. ஒரு பாதை புகழ்ச்சி, ராஜாவின் மரியாதை. இன்னொரு பாதை சிலுவையின் பாதை. சிலுவையின் பாதையை பார்க்கும் பொழுது அதை மனிதனாக விரும்பத்தக்க ஒரு குணாதிசயங்கள் அதில் இல்லை. அதில் மதிப்பில்லை. அதில் பார்த்து அழகாக ருசிக்கிற எந்த காரியமும் இல்லை. இயேசு கிறிஸ்து பிதாவானவரிடத்தில் இப்படியாக சொல்லியிருக்கலாம், 33 வயதாயிட்டு எனக்கு இன்னொரு 40 வயதை கொடுங்க, ஆட்களாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அநேகர் அவரோடு பின்னால் வந்தாங்க. அநேக மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டாங்க. அவருக்கு ஒரு மனதில் ஒரு அது என்ன சொல்வது, வாஞ்சை வந்திருக்கும் அல்லவா, நானும் இப்படியே இருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை நான் விட விரும்பவில்லை. ஆனால் பிதாவன் அவர் சொல்லுகிறார், உன்னுடைய சரீரம் உலகத்திற்காக சிலுவையில் எல்லாருடைய பார்வையில் அடிக்கப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும். அதற்கு கிறிஸ்து இயேசு இடம் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் 2 பாதை, there are 2 choices. 2 வழியிலே நாம் வாழலாம். சுயத்தை மையமாக வைத்து வாழலாம். ஒன்று கிறிஸ்துவை மையமாக வைத்து வாழலாம். நம்ம கிறிஸ்துவை மையமாக வைத்து வாழும் பொழுது சிலுவையின் பாடுகள் வழியாக கடந்து போக வேண்டும். கிறிஸ்து இயேசு எதெல்லாம் சகித்தாரோ அதெல்லாம் நாமும் சகிக்க வேண்டும். சுயமாக வாழும் பொழுது சோதனையின் உச்சக்கட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வருமா தெரியலை. ஆனால் சிலுவையின் பாதையில் நடக்கும் பொழுது சோதனையின் உச்சக்கட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் நற்செய்தி என்னன்னா, இதற்கு அப்புறமும் பிதாவானவர் கிறிஸ்து இயேசுவை அவரோடு ஏற்றுக்கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. இவ்வளவு தூரம் ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து சொன்னால் பிறவும் பிதாவானவர் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், கிறிஸ்து இயேசு சுயமாக வாழ்ந்திருந்தார் என்றால் இந்த சூழ்நிலை அவருக்கு நேரிட்டிருக்காது. We have to think, is my life centered in Christ, walking in the way of cross, or it is centered in and around me, keeping self in the epicenter of my life? எந்த விதமான வாழ்க்கை நாம் தேர்ந்தெடுத்துக்கிறோம்? அலுவலகத்தில் வேலை பார்க்கலாம், வீட்டு பொறுப்புகளை நாம் பார்க்கலாம். கிறிஸ்து இயேசு காட்டுகிற பாதையில் நாம் நடக்கிறோமா? தோல்விகள் வரும், வீழ்ச்சிகள் வரும், பின்மாற்றங்கள் வரும். இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த சந்தேகம் வந்துச்சுன்னா நம்மளுக்கும் வரும். ஆனால் நற்செய்தி என்னென்னா, கிறிஸ்து இயேசு நம்மளை அரவணைப்பதற்கு தயாராக இருப்பார். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் இன்ஜினியரிங் படித்து வேலை தேடினேன், வேலை கிடைக்கல. அப்போது எப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம்னா, நான் யாரையும் சொல்லலை, என்னையே நான் சொல்கிறேன். எப்போ நான் ஜெபம் பண்ணேன்னா,
வேலை கிடைக்கலனும் வேறு வழி இல்லை, இன்னும் ஜெபிச்சு தான் ஆகணும். நம்ம எங்கள் ஜெப வீட்டில் கதவு மூடிட்டு ஒரு டார்கெட் வச்சுருப்பேன் மைண்டில். அந்த வயசில் அவ்வளோதான் தெரிஞ்சது. நம்ம 5 நிமிஷம் எப்படியாவது ஜெபிச்சிடணும். ஆனால் 2 நிமிஷத்துக்கு மேலே ஜெபமே ஓடாது. 3 நிமிஷம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு முழங்கால நின்று சரி முடிச்சிட்டோம்னு ஒரு திருப்தியாக வருவேன். அப்போ நான் கடவுள்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே படிப்பை தான் படிச்சுட்டு இருந்துட்டோம், வேலைன்னு வந்த பிறகு உங்களுடைய ஊழியத்திற்கு நான் என்னுடைய நேரத்தை கொடுப்பேன். வேலைன்னு வந்துச்சு, வேலையும் பார்க்கணும், வேலையில் உயர்வு வேணும்னா அங்கேயும் படிக்கணும். ஆண்டவரே நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்காங்க, இது என்னுடைய கரியர் அப்படின்னு சொல்லி கிறிஸ்து இயேசுவை நான் ஒதுக்கி வைத்தேன். இன்றைக்கு நான் வருந்துகிறேன் அந்த தீர்மானங்களை யோசித்து. கிட்டத்தட்ட 30 வயசு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு மையமாக வாழ்க்கையில் இடம் கொடுக்கல. காலங்கள் மாறியது, சூழ்நிலைகள் மாறியது. இன்றைக்கு என்னால் சொல்ல முடியும், கிறிஸ்து இயேசுவுக்கு மையமான இடத்தை நான் கொடுத்துருக்கிறேன். அதில் இருக்கிற நஷ்டத்தையும் அனுபவிக்கிறேன், அதில் இருக்கிற எல்லா விதமான சிலுவையின் காரியங்களையும் அனுபவிக்கிறேன். சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் மாறினாலும் கிறிஸ்து இயேசு கைவிட்டுருவாரோ என்றுன்னு கூட ஒரு சில நேரம் மனதில் தென்படுகிறது. ஆனால் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது we are aligned in the life of Christ. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சொன்ன 5ஆம் வசனம், தாகமாக இருக்கிறேன், ஐ தர்ஸ்ட். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடியே தாவீது இதை தீர்க்க தரிசனமாக உரைத்தது சங்கீதம் 69ஆம் அதிகாரத்தில் அந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். அந்த வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பட்ட பாடுகள் எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஃபிசிக்கல் தர்ஸ்ட் அந்த வேளையில் இருந்திருக்கும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது முழுதுமாக மனிதனாக தான் இருந்தார். அவர் மனிதனாக இருந்து தான் நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று நம்ம எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது விளங்கி கொள்கிறோம். ஆனாலும் அந்த நடந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமாக இருக்கிறேன் என்று இந்த சொன்ன வார்த்தை கண்டிப்பாக ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தோடு தான் இருக்கும் என்று சொல்ல முடியும். நம்ம இந்த பகுதியை யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதன் பின் எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியை நிறைவேற்றத்தக்க தாகமாக இருக்கிறேன் என்றார். Jesus knew that his mission is now finished
to fulfill the scripture, he said, I thirst. இந்த வேளையில் ரெண்டு காரியங்கள் மட்டும் சுருக்கமாக உங்கள் மத்தியில் தியானிக்க வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய அந்த மிஷன் என்னதாக இருந்தது. இரண்டாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மிஷனை முடித்ததுக்கு அப்புறம் தாகமாக இருக்கிறேன்றது இதற்காக சொன்னார் என்று. ஒரு நபர் நார்மலாக பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுது அந்த காரியம் வெற்றிகரமாக முடியணும் அப்படின்ற ஒரு வாஞ்சையும் ஒரு தாகமும் உண்டாகும். பட் இந்த இடத்துலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வேலை முடிந்ததுக்கப்புறம் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னது காரியம் என்னென்று பார்ப்போம். முதலாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்த அந்த மிஷனை ஒரே வார்த்தையில் சொல்லணும் என்றால் அட்டோன்மெண்ட், பாவத்துக்கு பரிகாரம். ரெண்டு பிரிந்திருக்கிற பார்ட்டிஸை ரெக்கன்சைல் பண்ணி ஒப்புரவாக்கி ஒன்றாக சேர்ப்பது தான் அட்டோன்மெண்ட்டாக இருக்கிறது. ஆக்சுவலாக அட்டோன்மெண்ட்டுன்றதே ஒரு சிங்கிள் வேர்டு கிடையாது. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 3 words, அட் ஒன் மென்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் he has made us at one with God. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலேருந்து 19ஆம் வசனம். ரோமர் 5:12-19 வாசிக்கும் பொழுது, வாசிக்க நேரமில்லை, அந்த இடத்துல நம்ம வாசிக்கும்போது ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்கிறோம். தேவனுக்கும் மனுக்குலத்துக்கும் இருந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. ஆதாமுடைய பாவமும் ஆதாமுடைய பாவத்து சாபமும் ரெஸ்ட் ஆஃப் மேன்கைண்டுக்கு பாஸ் ஆன் பண்ணப்பட்டதுனால தேவனோடு இருந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்டது என்று நம்ம வாசிக்கிறோம். இப்போ நம்மளுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு கேள்வி வரணும். ஆதாமுடைய பாவமும் ஆதாமுடைய பாவத்தின் சாபமும் எதற்காக ரெஸ்ட் ஆஃப் மேன்கைண்டுக்கு பாஸ் ஆன் பண்ணப்பட வேண்டும்? வேதத்தில் நம்ம அநேக இடத்துல வாசிக்கிறோம், அவன் பாவத்துக்கு அவன் தான் உத்தரவாதி. அப்படி இருக்கும் பொழுது ஆதாமுடைய பாவத்துக்கு நம்ம எப்படி உத்தரவாதம் எடுக்க முடியும்? இஃப் ஆடம் மெஸ்ட் இட் அப், ஹவு கேன் ஐ பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள்? இந்த சத்தியத்தை இந்த வேளையில் நம்ம விளங்கிக் கொள்வோம். அது முக்கியமான காரணம் என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஆதாமுடைய பொசிஷன் மனுக்குலத்தில் அவருக்கு கொடுத்தப்பட்ட பொசிஷன் இஸ் அ வெரி யூனிக் பொசிஷன். அந்த பொசிஷன் வேறு யாருக்குமே கிடையாது, எந்த பைபிள் செயின்ட்டுக்குமே கிடையாது, மோசேக்கும் கிடையாது, ஏப்ரஹாமுக்கும் கிடையாது, ஏன் நோவாக்கும் கிடையாது. இவங்க யாருக்குமே இல்லாத அந்த ஒரு யூனிக் பொசிஷன் தான் ஆடமுக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம ரோமர் 5ஆம் அதிகாரம் இந்த சொன்னப்பட்ட பகுதியில் 14ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, ஆதாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோட ஒரு மாதிரியாக இருக்கிறார். ஹீ இஸ் அ பேட்டர்ன் ஆஃப் ஜீசஸ் என்று வாசிக்கிறோம். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாம் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா ஆதாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உடைய ஒரு சாயல் என்று இந்த இதில் நம்ம விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஆனால் அவங்களோட குணங்கள் பார்த்திங்கன்னா டோட்டலாக கான்ட்ராஸ்டாக இருக்குது. ஆதாம் கீழ்ப்படியாமைக்கு உதாரணமாக சொல்லலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலுக்கு உதாரணமாக இருக்கிறார். ஆதாம் சோதிக்கப்படும் பொழுது தோற்று போனான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ சோதிக்கப்படும் பொழுது மேற்கொண்டார். ஆதாம் மூலமாக முழு மனுக்குலத்துக்கு சாபம் ஒன்றாயிட்டு, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக முழு மனுக்குலத்துக்கு ஆசீர்வாதம் எல்லாமே கான்ட்ராஸ்டாக இருக்கும் பொழுது எப்படி ஆதாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய சாயலாக இருக்க முடியும் என்று பார்த்தால், there is one and only one thing that is common between Adam and Jesus Christ. ஒரே ஒரு காரியம்தான் காமனாக இருக்கிறது. அது கடவுளால் தெய்வீகமாக தீர்மானம் பண்ணப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த காரியம் என்னவென்றால், ஆதாமுக்கும் ஆதாமுடைய சந்ததிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அதே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய ஆவிக்குரிய சந்ததிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அந்த ஒரு உறவுனால ஒன் ஆக்ட்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் மெனின்னு சொல்லலாம். அதாவது ஆதாமுடைய கிரியை he acts on when Adam acts he acts on behalf of many. அதே மாதிரி when Jesus acts he acts on behalf of many. இதை இப்போ இருக்கிற டேர்மில் சொல்லணும்னா they are federal head or legal representative சொல்ல முடியும். ஸோ அதே பகுதியில் ரோமர் 5:19 நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல இந்த இதை தான் நம்ம அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அன்றியும் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படையாமை நிமித்தமாக அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல் ஒருவருடைய கீழ்ப்படிதல்னால் அநேகர் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாமுடைய கீழ்ப்படியாததினால் நாம் அநேகரும் பாவிகளாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய கீழ்ப்படிதல்னால் நாம் அநேகரும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு அம்பாசிடர் ஒரு அந்நிய தேசத்துக்கு ஒரு டிப்ளமேட்டாக அனுப்பப்படுகிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த போய் அவர் அந்நிய தேசத்தில் வசிக்கும் பொழுது அவருடைய பேசுகிற காரியம் அது அவருடைய பர்சனல் ஒப்பீனியன் மட்டும் கிடையாது. ஹீ இஸ் த வாய்ஸ் ஆஃப் த நேஷன் தட் சென்ட் ஹிம். அவர் அனுப்பின தேசத்தோட குரலாக காணப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல்
ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக அந்த அந்நிய தேசத்தில் அவரை எவிக்ட் பண்ணிடுறாங்க, அவரை வெக்கேட் பண்ண சொல்கிறாங்க. இந்த நாட்களில் நம்ம அதை நிறையா கேள்விப்பட்டு இருக்கோம். அப்படி அவங்க செய்கிறாங்கன்னா அவங்க அந்த அம்பாசிடரோடைய ரிலேஷன்ஷிப்பை மட்டும் கட் பண்ணுறதில்ல, அவங்கள அனுப்பின தேசத்தோடைய ரிலேஷன்ஷிப்பையும் டைஸையும் கட் பண்ணுறதுக்கு ஒப்பாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன் தான் ஆடமுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் மனுக்குலத்தோடு காணப்படுகிறது. இப்போது ஆதாம் அந்த ஃபர்பிடன் ஃப்ரூட்டை புசிக்கும் பொழுது நாமெல்லாம் எங்கே இருந்தோம் என்று பார்த்தால் நாம் எல்லாரும் ஆதாமுக்குள் ஆதாமுடைய வித்தாக நம்ம காணப்பட்டோம். இது சும்மா சொல்கிறதுக்குல அது வேதத்தின் ஒரு ஆதாரத்தோடு சொல்ல முடியும். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பழைய ஏற்பாட்டு சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாம் மெல்கி சேதேக்கை சந்திக்கும் பொழுது மெல்கி சேதேக்குக்கு அவர் தசம பாகம் கொடுக்குறார். அந்த வேளையில் ஆபிரஹாமுடைய கிரேட் கிராண்ட்சனான லேவி ஆபிரஹாமுக்குள் ஆபிரஹாமுடைய வித்தாக காணப்பட்டதனால் தசம பாகம் வாங்க அதிகாரம் உள்ள லேவியை ஆபிரஹாம் மூலமாக மெல்கி சேதேக்கு தசம பாகம் கொடுக்கறதுக்கு ஒப்பாக இருக்குதுன்னு வாசிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆதாம் அந்த கீழ்ப்படியாமல் நிமித்தம் இந்த ஃபர்பிடன் ஃப்ரூட்டை வாங்கி புசிக்கும் பொழுது நாம் எல்லாம் ஆதாமுக்குள் ஆதாமுடைய வித்தாக காணப்பட்டும், ஆதாமுடைய கண்களால் நாமளும் அந்த கனியை கண்டும், ஆதாமுடைய கரத்தால் அந்த கனியை நாமளும் வாங்கணும், ஆதாமுடைய வாயால் அந்த கனியை நாமும் புசித்தும், ஆதாமுக்குள் நம் எல்லாரும் பாவிகளானோம். ஸோ அந்த பாவத்துக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக பங்கு உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ கல்வாரி சிலுவையில் நம்ம எல்லாருடைய பாவத்தையும், அந்த நாட்களில் வாழ்ந்தவர்கள், அதற்கு முன்னாடி இருந்தவர்கள், அதுக்கப்புறம் வந்தவர்கள், இனி வர இருக்கிறவர்களோ எல்லாரோடையும் வாழ்நாள் முழுவதும் உள்ள பாவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் சுமந்தார். ஒரு பாவியாக காட்சி அளித்தார். தேவ கோபாக்கினை நம்மேல் வரந்திரதை அவர் மேலே வாங்கி கொண்டார். அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தால் நம்ம எல்லாரையும் கழுவி ஆதாமுடைய சாபம் நிறைந்த சந்ததியாக நம்மளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஆசீர்வாதமான சந்ததியாக மாற்றியிருக்கிறார். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த அந்த வெற்றிகரமான மிஷனாக இருக்கிறது. அதை தொடர்ந்து இந்த மிஷனை முடித்ததுக்கப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாகமாக இருக்கிறேன் என்று எதற்கு சொன்னார் என்றால், அந்த வெற்றியை நாம் அனைவரும் பிரயோஜனம் பண்ணிக்கொண்டு ஒரு ஆத்மா கூட நஷ்டப்படாமல் எல்லா ஆத்மாவும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய தாகமாக காணப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து சாத்தானுடைய தலையை நசுக்கினார். ஏதேன் தோட்டத்தில் தீர்மானம் பண்ணப்பட்ட அந்த யுத்தம், ஆதியாகமம் 3:15 நம்ம குறிக்கப்பட்ட அந்த யுத்தத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் வெற்றிகரமாக செய்து முடித்துட்டார். அந்த யுத்தம் முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்மளுடைய ஜீவியத்தில், நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் நம்மளுடைய வாழ்க்கையின் கடைசி நேரம் வரைக்கும் உண்டாஇருக்கும். அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் நாம் எல்லாரும் வெற்றிகரமாக செய்ய வேண்டும் என்பது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய தாகமாக இருக்கிறது. இந்த யுத்தம் மாம்சத்தோடையும் இரத்தத்தோடையும் கிடையாது. ஸோ அதுக்கு தேவையான ஆயுதங்கள் ட்ரோன்ஸோ மிசைல்ஸோ கிடையாது. அதுக்கு தேவையான ஆயுதங்கள் ஆட்டுக்குட்டியான ஒரு இரத்தமும் சாட்சியின் வசனம், இந்த 2 காரியம்தான் இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு சத்தியம் இருக்கே, இது உலக வழிகளுக்கும் உலக நம்பிக்கைக்கும் டோட்டலாக ஆப்போசிட்டாக காணப்படுகிறது. இதை வெளியில் கண்டிப்பாக இதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சத்தியமாக இருக்குது, ஒரு அவிசுவாசிக்கிட்ட சொல்லுங்கன்னா. அதனால் நம்மளுடைய ஜீவியத்திலுமே சொன்னிங்கன்னா நம்ம நம்மளுடைய காமன் சென்ஸை வைத்தோ நம்மளுடைய ஸ்மார்ட்னஸை வைத்தோ இந்த போரில் நம்ம வெற்றி அடையவே முடியாது. பரிசுத்த ஆவியான ஒரு உதவி இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த போரில் நம்ம வெற்றி பெற முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் சமாரியா ஸ்திரீகிட்ட இந்த கிணத்தின் அருகில் பேசும்பொழுது சொல்கிற காரியம், என்னிடத்தில் ஜீவ தண்ணீர் உண்டு, அதை உட்கொள்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும், அவனுக்கு இனி தாகம் இராது. அந்த ஜீவ தண்ணீர் தான் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அது மூலமாக தான் நம்ம இந்த போரில் வெற்றி பெற முடியும். ஆனால் ஒரு வருத்தமான காரியம் என்னவென்றால், கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயே நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தையும் அவங்க லைஃப்பில் அகாமடேட் பண்ண ட்ரை பண்ணுறதுனால அந்நிய போதனைகள், வேதத்துக்கு மாறான அந்நிய போதனைகள் அநேக நம்ம கேட்க நேரிடுகிறது. அப்படிப்பட்ட தண்ணீர் நமக்கு இந்த போரில் வெற்றி கொண்டு வர முடியாது, நித்திய ஜீவனும் கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் இங்கே நமக்கு சிரியன் வார் நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். அந்த சிரியன் வார் நடக்கிற நேரத்தில் நிறைய சிரியன்ஸ் இல்லீகல் மைக்ரன்ஸாக யூரோப்புக்கு என்டர் பண்ண ட்ரை பண்ணாங்க. கடலை கடந்து நிறைய ஆக்சிடெண்ட்ஸும் நடந்துச்சு. ஒரு பர்டிகுலர் கேஸில் ஒரு 10 to 12 பேர் ஒரு போட்டில் கிளம்புனாங்க. ஒரு ஃபியூ டேஸ் கழித்து அவங்கள கடலில் கண்டுபிடிச்சாங்க. போட் கேப்சைஸ்லாம் ஆகலை, போட்லாம் ப்ராப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த போட்டில் இருந்த எல்லாருமே மரித்து போயிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, தி டைட் அவுட் ஆஃப் டீஹைட்ரேஷன். அதில் ஐரனி பார்த்திங்கன்னா அவங்கள சுற்றி தண்ணி தான்,
ஆனால் அவங்க தாகத்தால் மறித்திருந்தார்கள். ஸோ அதனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஏதோ ஒரு தண்ணீர் நம்மளை தாகத்தை தீர்க்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து வருகிற அந்த ஜீவ தண்ணீரான பரிசுத்த ஆவியானவரோட உதவி இருந்தால் மட்டும்தான் இந்த போரில் நம்ம வெற்றி சிறக்க முடியும். கடைசியாக இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் மற்றவர்களையும், இந்த சத்தியத்துக்கு அறியாத மற்றவர்களையும் இந்த சத்தியத்தில் கொண்டு வருகிற ஒரு தாகம் நம்மளுக்குள் காணப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருக்கிற அந்த தாகம் நம்மளுடைய ஜீவியத்தில் காணப்பட வேண்டும். அப்படி இருப்போம் நாள். பரிசுத்த பவுல் சொன்ன மாதிரி கடைசி நாளில் நம்மளும் தைரியமாக சொல்ல முடியும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இப்பொழுதோ நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம தைரியமாக சொல்ல முடியும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கர்த்தாவே, நீ சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை தியானிக்கும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, நீங்கள் பேசுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களுடைய சத்திய வார்த்தை எங்கள் இதயத்துக்குள்ளே கிரியை செய்யட்டும். எங்களை வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 6ஆம் வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று இயேசு மன நிறைவோடு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கம்ப்ளீட்லி டன், முற்றிலும் முடிந்தது என்று இயேசு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு முடிந்தது என்று சொன்னவுடன் நம்ம எல்லாருக்கும் சந்தேகம் எழலாம். இயேசு பூமியில் வாழ்ந்த வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று சொன்னாரா, இல்லை என்றால் சிலுவையின் பாடுகள் முடிந்தது என்று சொன்னாரா என்று நமக்கு கேள்விகள் எழும்பலாம். ஆனால் யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். யோவான் 4:34, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. லூக்கா 22:42, என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆகக்கடவது என்று சொல்லி பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிதாவின் சித்தத்தை செய்து முடித்துதான் முடிந்தது என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பிதா இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார் என்று யோவான் 3:16 பார்க்கிறோம். இயேசு அதை செய்து முடித்தார் என்று எபிரேயர் 9:12 பார்க்கிறோம். தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டாக்கினார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். பிதா இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக தன்னுடைய குமாரனை அனுப்பினார். இயேசு சித்தத்தை செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ரத்தம் சிந்துவது என்பது ஒரு எளிதான காரியம் அல்ல. நீங்கள் எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் கையில் காலில் ரத்தம் சிந்தினால் எப்படி வலி இருக்கும், அது எப்படி வேதனையுள்ளதாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். சிலர்லாம் இரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு இரத்தம் என்பது ஒரு பயங்கரமானது. ஆனால் இயேசுவோ சொந்த இரத்தத்தை சிந்தி நமக்காக மீட்பை உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம்.
நியாயப்பிரமாணத்தின்படி இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம வாசிக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் விலங்குகளை பலியிட்டார்கள். புறா, காளை, ஆடு முதலியவற்றை என்ன செஞ்சாங்கன்னா பலியிட்டாங்க. பலியிட்டு அவங்க பாவ நிவாரண பலியாக தன்னுடைய பாவங்களுக்காக அவர்கள் மிருகங்களை பலியிட்டார்கள். பாவ நிவாரண பலியை செலுத்தினார்கள். ஆனால் பாவ மன்னிப்பு கொடுக்கப்படவில்லை. பாவ மன்னிப்பு பழைய காலத்தில் கொடுக்கப்படவில்லை. இயேசு மரித்து இரத்தம் சிந்தி மீட்ட பிறகுதான் பாவ மன்னிப்பு நமக்காக கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். எபேசியர் 1:7 நம்ம பார்க்கிறோம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு இரத்தம் சிந்தின பின்புதான் பாவ மன்னிப்பு உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். எல்லாரும் பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது. கேத்தலிக் சர்ச்லலாம் சிலர் பார்த்துருப்பீங்க, அங்கே பாஸ்டர்ட்டு போய் அவங்க தன்னுடைய பாவங்களெல்லாம் அவங்க போய் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியலை. பட் அது கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம பாவத்தை அறிக்கையிட்டால் மட்டுமே பாவ மன்னிப்பு கொடுக்கப்படும் என்று நம்முடைய வேதம் சொல்கிறது. எபிரேயர் 10:12 இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். ஒரே பலிதான் செலுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே பலிதான் செலுத்தப்பட்டது. அந்த ஒரே பலி எப்படி இருந்தது என்றால் பழுதற்ற பலியாக இருந்தது என்று எபிரேயர் 9:14 பார்க்கிறோம். இயேசு தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். பழுதற்ற பலி என்றால் களங்கமற்ற, குற்றமற்ற ஒரு பரிசுத்தமான பலி. அந்த பரிசுத்தமான பலியை தான் இயேசு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பிளமிஷ்ட் சாக்ரிஃபைஸ், ஃப்ளாலெஸ் சாக்ரிஃபைஸ். ஸோ அந்த பழுதற்ற பலியை இயேசு எப்படி பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று நாம் ஒரு சில உதாரணங்கள் மூலமாக நாம் பார்க்கலாம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பிசாசானவன் இயேசுவை சோதிக்கிறான். இயேசுவை உயர்ந்த மலைக்கு கூட்டிக் கொண்டு போய் அவரை உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அதை மகிமையும் காண்பித்து, நீர் என்னை பணிந்து கொண்டால் நான் இவைகளெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்கிறான். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாக கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்போ முதலாவது பிரதான கற்பனை, உன் தேவனாக கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக என்பது முதலாம் பிரதான கற்பனை. அந்த பிரதான கற்பனையின்படியே இயேசு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தார், முழுமையாக தன்னை பிதாவுக்காக அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம். இயேசுவின் சிந்தனை, இயேசுவின் நோக்கம் எல்லாம் பிதாவின் சித்தத்தின்படி செய்வதாகவே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பிரதான கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. யோவான் 13:1 தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீஷரிடத்தில் ஆரம்பத்தில் இயேசு எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே அன்பு தான் கடைசி வரைக்கும் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலிக்கிறான். இருந்த போதிலும் இயேசு பேதுருவின் கால்களை கழுவினார், துடைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டி கொடுக்க போகிறான் என்று தெரிந்தும் இயேசு துணிக்கையை தோய்த்து யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார் என்றும் நாம் பார்க்கிறோம். இயேசுவின் மன்னிப்பை இதில் நாம் பார்க்கிறோம். ஏசாயா 53:7 அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிதாவுக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். பிதாவுக்காக எல்லாவற்றையும் அவர் தன்னை பாடுகளை எல்லாவற்றையும் அவரை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் இப்போ இயேசுவின் அன்பை பார்த்தோம், அவருடைய மன்னிப்பை பார்த்தோம், தாழ்மையை பார்த்தோம், அவருடைய சகிப்புத்தன்மையை பார்த்தோம். கடைசியாக அவர் பிதாவின் மேல் வைத்திருந்த பக்தி வைராக்கியத்தை நாம் பார்ப்போம். யோவான் 2 தேவாலயத்தில் ஆடு, புறா இவைகளை விற்கிறவர்களை பார்த்து ஜீசஸ் சவுக்கை உண்டு பண்ணுறாங்க. கயிற்றினால சவுக்கை உண்டு பண்ணி அவர்களை விரட்டி அடிக்கிறாங்க. என் பிதாவின் வீட்டில் வியாபார வீடாக்காதிருங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, ஜீசஸ் அவங்கள துரத்தி விடுறதை பார்க்குறோம். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்கிறார். முழுதுமாக தன்னை பிதாவுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை, இந்த வாழ்க்கையில் பூமியில் வாழ்ந்த நாட்களெல்லாம் பிதாவுக்காகவே தன்னை அர்ப்பணித்தார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 6:38 என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன் என்றார்.
இயேசு நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அதே போல் நாமும் தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒரு மேக்ஸ் டீச்சர் இருந்தாங்க. அந்த டீச்சர் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 10 ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. அப்போ அவங்க கிளாஸில் வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10 ஹோம்ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 4-5 சம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அதை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து கொஞ்சம் பேர் வந்து டோட்டலாக கம்ப்ளீட்டாக மறந்துட்டாங்க, ஹோம்ஒர்க் கொடுத்ததே மறந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே டீச்சர் வந்து ஸ்கூலில் என்டர் ஆகும்போது அவங்க அதாவது எல்லாம் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக எப்போ நோட்டை வந்து நம்ம சப்மிட் பண்ண போகிறோம் ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்து கொஞ்சம் செஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பயம், ஒரு குற்ற உணர்வோடு இருக்காங்க. டீச்சர் என்ன சொல்ல போகிறாங்களோன்னு ஒரு குற்ற உணர்வோடு இருக்காங்க. மூணாவதாக கம்ப்ளீட்டாக மறந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்களோ நம்ம கொடுத்தல வாங்கி கொள்ளலான்னு ஒரு தைரியத்தோடவே அங்கே இருக்கிறாங்க. அப்போ இந்த இதை நம்ம ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நம்ம பார்ப்போம். இதில் வந்து இயேசுவானவர் வந்து இதை முடிந்தது, நான் முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ நாமே நம்ம அந்த இடத்துல பரிசோதித்து பார்ப்போம். நம்ம இப்போ இந்த 3 குரூப்பில் நம்ம எந்த குரூப்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமே பரிசோதித்து பார்ப்போம். நம்ம வந்து எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவோமா, இல்லை நம்ம வந்து ஒரு பாவ உணர்வோடு, ஒரு குற்ற உணர்வோடு, ஒரு பயத்தோடு இருக்கிறோமா, இல்லை நம்ம எதையும் நம்ம தாங்கிக் கொள்ளலாம், சகித்து கொள்ளலாம், எது வந்தால் நாம் பார்த்துக்கொள்ளலாம் என்று மன தைரியத்தோடு நாம் இருக்கிறோமா, நம்மை பரிசோதித்து பார்க்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். Seventh Bible reading is taken from Luke chapter 3 verse 44 to 46. It was now about noon, and darkness came over the whole land until 3 in the afternoon. For the sun stopped rising, and the curtain of the temple was torn in two. Jesus called out with a loud voice, "Father, into your hands I commit my spirit." When he had said this, he breathed his last. Here ends the Bible reading. Praised be to the God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7வது வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். இது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். இயேசு, "பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்" என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள பரலோகத்தின் தேவனே,
எங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை நீர் தந்தீரே தகப்பனே. இந்த வசனத்தை தியானிப்பதற்காகவும் ஆண்டவரே இந்த உள்ள உண்மைகளை நாங்கள் தியானிப்பதற்கும் எங்களுக்கு ஒரு விசை கூட எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய கடைசி வேளையிலும் கூட கர்த்தாவே நீர் உம்முடைய மக்களுக்காக முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டினீரே தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல் உம்முடைய பிதாவின் சித்தத்தை அறிந்து அதை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவதற்காக உம்முடைய சொந்த ஜீவனையை கொடுத்து இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வந்த உம்முடைய மகா பெரிய இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீங்கள் இந்த வார்த்தையையும் இதில் உள்ள வசனங்களையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. உம்முடைய வசனம் மட்டும் ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த 7வது வசனம் 7 என்பது ஒரு முழுமையை குறிப்பதாக இருக்கிறது. பைபிளில் 700 தடவை இந்த வசனம் 7 அந்த 7வது என்று 7 என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. ஆதி ஆகமத்தில் தேவன் வானத்தையும் பூமியும் 6 நாட்களில் சிருஷ்டித்தார். 7வது நாள் தேவன் ஓய்ந்திருந்தார். தன் மக்கள் தன்னை ஆராதிக்க வருவார்கள் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். இந்த 7 என்பது ஒரு பரிபூரணத்தை குறிக்கிறது. இந்த 7வது வார்த்தையே நம் கடைசி வார்த்தையாக தேவன் இந்த பூமியில் சொன்ன கடைசி வார்த்தையாக கூறப்படுகிறது. இந்த இதில் பிதாவை அவர் எல்லா காலங்களிலும் நம்ம கேட்ட 6 வசனங்கள்லேயும் பிதாவானவரையே அவர் முன்குறித்து அதையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கார். அதே போல் அவர் வாழ்ந்த காலங்களில் பிதாவின் சித்தத்தையும் பிதாவின் காரியங்களை மட்டுமே அவர் அவருடைய அந்த நோக்கத்தையும் அவர் பிதா அனுப்பின நோக்கத்தையும் மட்டுமே அவர் திரும்ப திரும்ப எல்லா இடங்களையுமே சுட்டி காட்டுறார். அதே இது கடைசியாக தன் மரண வேளையிலையும் தன் ஆவியை பிதாவினிடத்திற்கே ஒப்பு கொடுக்கிறார். அவர் மனிதர்களிடம் ஒப்பு கொடுக்கவில்லை, பிதாவினிடத்திலேயே ஒப்பு கொடுக்கிறார். அதே போல் நாம் அந்த வாழ்ந்த காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் யூதர்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்பாக 31வது சங்கீதத்தை ஃபுல்லும் மனப்பாடமாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அதை தூங்குவதற்கு முன்பாக அதை சொல்லிட்டு தான் ஜெபம் பண்ணிட்டு தான் தூங்குவாங்க. அந்த வசனத்தையே ஆண்டவர் இந்த இடத்துல கூறுகிறார். சங்கீதம் 31 5வது வசனத்தில் உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர் என்று ஒவ்வொரு யூதரும் அந்த இரவு வேளையில் ஜெபிப்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்போது சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் யூதர்கள் தான், அதிகமாக யூதர்கள் தான் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இந்த சங்கீதத்தை மனப்பாடமாக அவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துலையும் அவர் அந்த இதை விளக்கி கூறுகிறார். அடுத்ததாக நம்ம மரணம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பயமாக தான் இருக்கும். மரணம் எப்படிப்பட்டது அப்போ எல்லாருக்குமே பயம் இருக்கும். அதை நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த அந்த ஃபஸ்ட்டு வசனத்தில் கூறினது மாதிரி எந்த இடத்துல நம்ம மறித்தாலும் திரும்ப நம்ம சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆனாலும் நம்மளுக்கு புதிய ஒரு சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது பரலோகத்தில். அந்த விசுவாசத்தோடு தான் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:26 இப்படி கூறுகிறது, பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். ஆமாம், நம்ம ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு கொடிய வியாதியான ஒரு கேன்சர்னால் பாதிக்கப்பட்டிருந்தான். அவனை பார்க்குறதுக்கு அநேகர் வீட்டுக்கு பார்த்துட்டு போனாங்க. அந்த இடத்துல அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் மறிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் அம்மாவிட்ட கூப்பிட்டு கேட்டான், அம்மா மரணம் ரொம்ப வலிக்குமாம்மா, நான் மறிக்கும்போது ரொம்ப வலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட அந்த தாய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவள் தனியாக ஒரு ரூமில் போய் ரொம்ப நேரம் அழுதா. அதுக்கப்புறம் நான் அந்த மகன்கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த மகன்கிட்ட சொன்னா, தம்பி நீ ரொம்ப விளாடுவ, ஓடி ஆடி சின்ன பையனாக இருக்கும்போது. அப்போ ரொம்ப விளாண்டு டயர்டான உடனே என்ன பண்ணுவேன், அந்த இடத்துலையே படுத்து தூங்கிடுவ. தூங்கின பிறகு அடுத்த நாள் காலையில் நீ கண்ணை விழித்து பார்க்கும்போது எங்கே இருப்பேன்னா எங்கள் நடுவில் இருப்பேன். நாங்கள் பெட்ரூமில் எங்கள் கூட பெட்டில் படுத்திருப்பேன். அப்போ என்னென்னா அது என்ன நடந்துச்சுன்னா, நைட்டு நீ அந்த தூங்கின இடத்துலேருந்து
நானோ அப்பாவோ என்ன பண்ணுவோம், உன்னைய தூக்கி அந்த பெட்ரூமில் கொண்டு வந்து படுக்க வச்சுருவோம். அப்படி தான் மரணம் இருக்கும். ஆமாம், நம்மளும் ஆண்டவரை சார்ந்து வாழும் பொழுது நம்முடைய மரணமும் இப்படியாக இருக்கும். அநேக பரிசுத்தவான்கள் இப்படியே மரிக்கிறார்கள். மரணத்தை வந்து அவங்க வந்து இன்னைக்கு மரிக்க போகிறோன்றது அவங்களுக்கு வந்து நல்லாகவே தெரியும். ஆமாம், எங்கள் அப்பா கூட ஒரு மரிக்கிற தருணத்தில் என்கிட்ட சொன்னார். நானும் அம்மாவும் தான் கூட இருந்தோம். அப்போ எங்ககிட்ட வந்து சொன்னார், எங்கள் அப்பா வந்து ரொம்ப பைபிள் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எப்படி இருக்கணுன்றது எல்லாமே நாங்கள் அவங்கள பார்த்து தான் பழகணும். உண்மை மட்டும்தான் பேசணும், அந்த மாதிரி அந்த பைபிளில் உள்ள வசனங்கள் மட்டுமே டீச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ மரிக்கும் தருணத்தில் அவங்க வந்து என்னை கூப்பிட்டுட்டு பேச முடியல, இப்படி கையை காமிச்சாங்க. அப்போ வந்து எங்கள் அப்பா ஆர்சி, அதனால் நாங்கள்லாம் ஆர்சி தான். அப்போ வந்து ஏசப்பா படம் அந்த இதில் வந்து மேலே இருந்தது. அப்போ கையை காமிச்சோடனே அம்மாவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அம்மா சொன்னாங்க, அப்பா வந்து லைட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்கள் அங்கேருந்து ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு 10-15 நிமிஷத்தில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. இறந்தபோது நல்ல ஒரு ஸ்மைலிங் பண்ணிக்கிட்டே தான் அப்படி இறந்தது மாதிரி இருந்தாங்க. ஆமாம், அப்படி தான். அதே போல் நாமும் நம்முடைய மரணத்தின் வேளைகளில் எப்போ மரணம் வரும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் எப்பொழுதும் நம்ம ஆயத்தமாக இருப்போம். அதே போல் ஆதியாகம புஸ்தகத்தில் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினான், அவன் மனுஷ ஜீவாத்மாவானான். அதே இது வந்து என்னென்னா, மனுஷன் வந்து மண்ணினால் உருவாக்கப்பட்டிருக்கான். பிரசங்கி 12:7 இவ்விதமாக கூறுது, மண்ணானது தன்னை முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போவதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்தில் நினை என்று. நம்ம வந்து எப்போனாலுமே மண்ணாக இருக்கிறோம். நம்ம மண்ணினால் உருவாக்கப்பட்டவங்க. அந்த ஒரு இதனால் நம்ம வந்து திரும்பவும் நம்முடைய தேவனிடத்திற்கு தான் போவோன்ற ஒரு விசுவாசத்தோடு இருக்கணும். ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு வந்து ஒரு சிம்மாசனம் செய்யணும்னு ஒரு ரொம்ப ஆசை. அப்போ வந்து நிறைய கார்பெண்டர்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு அழகான இது மாதிரி ஃபர்னிச்சர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து நல்ல ஐடியாலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி எனக்கு வந்து செஞ்சு தரணும் அப்படின்னு. அப்போ ஒரு கார்பெண்டர் சொன்னார், சரி நான் செஞ்சு தரேன், ஆனால் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ ராஜா சொன்னார், ஓகே நான் நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து டைம் எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து செய்யும்போது திரும்பி கொண்டு வந்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ராஜா கேட்டதுனால அந்த கார்பெண்டர் வந்து ஒரு பெரிய அடர்த்தியான காட்டுக்குள்ளே போனார். போயிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு மரத்தை பார்த்தாரு. 100 வருஷம் பழமையான ஒரு மரத்தை பார்த்துட்டு அந்த மரத்தை வந்து செலக்ட் பண்ணார். அப்போ அந்த மரத்தில் வந்து பெர்மிஷன் கேட்டார். அப்போ அந்த மரம் சொல்லிச்சு, ஐயோ இப்படி வந்து திடீர்னு என்னை வந்து வெட்ட வந்துட்டீங்களே, நான் இன்னும் வந்து இது பண்ணலை, நீங்கள் ஒரு 3 மாதம் கழித்து வந்து என்னை வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சரின்னு சொல்லிட்டு அந்த கார்பெண்டர் போயிட்டார். திரும்பவும் வர்றாரு. திரும்ப வந்தப்போ அந்த இடத்துல வந்து அந்த மரம் சொல்லிச்சு, நான் இப்போ வந்து பனி பெஞ்சதுனால ரொம்ப அப்படி ஒன்றுமே தெரியாமல் நான் இப்போ உயிரோடு இருக்கேனான்னு கூட எனக்கு தெரியாதபடிக்கு நான் வந்து இப்படி இருக்கிறேன், ஆனால் இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ திருப்பவும் அவன் வந்து 3 மாதம் கழிஞ்சு போன உடனே அப்போ தான் அதில் வந்து துளிரெல்லாம் விட ஆரம்பிச்சிது. அப்போ அந்த துளிரெல்லாம் விட்ட உடனே அந்த மரம் சொல்லிச்சு, நீங்கள் திரும்பவும் ஒரு 3 மாதம் கழிச்சு வாங்க, வந்து என்னை வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த அவன் வந்து திரும்பவும் போயிட்டு திரும்பி ஒரு 3 மாதம் கழித்து வந்த உடனே அப்போ அவன் வந்து சொன்னது, ஓகே நான் இப்போ இந்த வாழ்க்கையை என்னை வந்து என்ஜாய் பண்ணிட்டேன், ஏன்னா நான் வந்து இவ்வளோ வருஷம் நான் இந்த இதில் இருந்தாலும் என்னை ரசிக்கலை. இப்போ வந்து என்னோடய துளிர் வந்தது, இலை வந்துச்சு, பூ வந்தது, காய் வந்தது, பழம் வந்துச்சு, அதை தின்றதுக்காக பறவைகள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திரும்பவும் வந்தபோது அந்த மரம் வந்து திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்துருந்துச்சு. இப்போ நீங்கள் என்னை வெட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் தான் நம்மளுக்கு வந்து இந்த வாழ்க்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை வந்து தேவன் ஈவாக கொடுத்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நம்ம வந்து ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தேவனுக்காக வாழ வேண்டும். அவருக்காக நம்ம என்ன செஞ்சிரோம், ஒரு விஷயம் நம்ம எண்ணி பார்ப்போம், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம அவருக்காக நம்ம என்ன செய்கிறோம், நம்ம எத்தனை பேரை ஆதாயப்படுத்துகிறோம் தேவராஜ்யத்திற்கு. நமக்கு தேவன் வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இன்னுமாக நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று தெரியாது. ஆனால் அந்த வாய்ப்பில் நாம் வந்து பிறரை வந்து இந்த அவருடைய வழிக்குள்ளாக அவருடைய
வசனத்திற்குள்ளாகவும் நடத்த நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஒவ்வொருவரும் தனித்துவமாக படைக்கப்பட்டிருக்கோம், யூனிக் பர்சன். ஆமாம், அந்த இவங்க சொன்னது போல் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு யூனிக் பர்சன், ஒரே மாதிரியாக அல்ல. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக படைக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்துகள் உண்டு. அதை நம்ம தேவனுக்காக பயன்படுத்தணும், தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக பயன்படுத்தணும். நம்ம வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய நடக்கையின் மூலமாக அதை மாதிரி நம்ம வெளிப்படுத்தணும். அதுக்கு கடைசியாக மத்தேயு 27:51 அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக பிளந்தது, பூமி அதிர்ந்தது, கண்மலை பிளந்தது. ஆமாம், நம்ம இந்த உலக மக்கள் நம்ம வாழ்கிற காலத்தில் அப்போ தேவாலயத்தின் திரைச்சீலை யாராலையுமே கிழிக்க முடியாதான். அப்போ தேவன் இந்த நம்மளுக்காக மட்டும், கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் இல்லை, இந்த உலகத்திற்கு அனைவருக்காக வந்தார். இந்த தேவாலயத்தில் எப்படின்னா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்தலமாக இருந்தது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரியர்கள் மட்டுமே உள்ளே போக முடியும். அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு உள்ளே போயிருந்தாங்கன்னா திரும்ப வராமல் அங்கே மறிச்சிருவாங்க. மறிக்கும்போதும் கூட யாரும் உள்ளே போய் அவங்கள எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அவங்க வஸ்திரத்தில் ஒரு கயிறு தொங்கும், அந்த கயிறை பிடிச்சி இழுத்து கொண்டு வருவாங்க. அப்படியாக அவங்கள இது பண்ணுற அந்த தேவாலயத்தை திரைச்சீலை மேலிருந்து கீழாக தானாகவே கிழிந்தது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த உடனே நம்மளுக்கு மட்டும் அல்ல, நம்முடைய ரட்சிப்புக்காகவும் இந்த உலக ஜனங்கள் அனைவருடைய ரட்சிப்புக்காகவுமே தன்னுடைய ஜீவனை விட்டு கொடுத்தார். லூக்கா 23:46 ரோமர் 100க்கு அதிபதி இதையெல்லாம் பார்த்து கொண்டு சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனிதன் நீதிபரனாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். ஆமாம், நாமும் இந்த மரண வேளையிலும் பிதாவானவருடைய தேவனுடைய சாட்சியாகவே அவர் வாழ்ந்தார். அதே போல் நாமும் நம்முடைய எல்லா வேளைகளிலும் நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் கண்டு மற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவும் நம்முடைய தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு தெரிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வசனத்தையும் வார்த்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆமென். இந்த நாளிலும் இந்த மாலை நேரத்தில் சிலுவையான ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை வேதத்தை வாசித்த அந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த அவர் பேசின அந்த 7 வார்த்தைகள் தியானத்தில் நம்மை வழிநடத்துவதற்கும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய ஒரு காரியம் சொன்னால், வழக்கமாக பிரசங்கம் செய்கிறவர்களுக்கு நேரம் காலம் எல்லாமே அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உண்மையில் பிரயாசம் உங்களுடைய காரியம் தெரியுது. சிறு பிள்ளைகளுக்கு இன்றைக்கு தான் அவர்களுக்கு நான் வேதத்தின் பகுதியை கொடுத்தேன். ஆனாலும் அவர்கள் தைரியமாக முன்வந்து வாசித்தார்கள். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. இன்னும் இந்த நாளிலே நமக்கு என்று சொல்லி கஞ்சி வழங்கப்பட்டிருக்கு. அதை நாம் கரிஷாலே நாம் பெற்று செல்ல அதற்கு அழைக்கப்படுகிறோம். இதை இந்த நாளிலே நமக்கு வழங்கி அதன் குடும்பத்திற்கு திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சுய வெறுப்பு காணிக்கை சேமித்த உண்டில்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள், அதை படைக்க அதனோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இல்லாவிட்டால் கிறிஸ்துவிற்கு இந்த பண்டிகை அன்று நீங்கள் கொண்டு வர முடியாது. உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். ஈஸ்டர் பண்டிகை ஆராதனை வருகிற ஞாயிறு சரியாக காலை 6:30 6:15 ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் ஆராதனை 6 மணிக்கு முடியும். ஒரு 10 நிமிடத்துக்கு நாம் நம்முடைய பண்டிகை ஆராதனை ஆரம்பிக்க இருக்கிறோம். சபை பிள்ளைகள் ஜெபத்தோடு ஆயத்தமாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்மையும் நம்முடைய காணிக்கை படிக்கிற ஆராதனை 56 பாடும் 56 காணிக்கை செய்திருக்கிறோம்.
ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் எங்களுக்காக சம்பாதித்த ரட்சிப்புக்காக நன்றி கொடுக்கிறோம். அந்த அகோர சிலுவையிலிருந்து அருள் நிறைந்த வார்த்தைகள் எங்களுடைய ஆண்டவரை குணப்படுத்துவதற்காகவே சொல்லி உணர்ந்து அவர்களை நாம் தியானிக்கவும், ஆண்டவரே உடைய வார்த்தையின் வழியாக மீண்டுமாக பலப்படவும், விசுவாசத்திலே உமண்டை ஆண்டவரை இன்னும் நெருங்கி வாழவும் கட்டப்பட்ட இந்த அன்பின் அழைப்புக்காக நன்றி கொள்கிறோம். தேவனே, இந்த சிலுவை தியானத்திலே வளர்ந்த அன்பு உடைய பிள்ளைகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக நன்றி கொள்கிறேன். தேவனே, இந்த பிள்ளைகள் பயன்படுத்தவே அதற்காக நன்றி கொள்கிறோம். உடைய சபை இன்னும் அதிகமாக சிலுவை நிழலில் ஆண்டவரே, சிலுவை மாத்திரம் எங்களுடைய ஆண்டவர் பொக்கிஷம், அந்த சிலுவை விட்டு நான் தூரமாக போய்விடாதபடி ஆண்டவர் எங்களை பார்த்து உமண்டை சேர்க்கும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அவைகளை ஜெபமாக கொண்டு வருகிறோம். தேவனே, பெற்றுக்கொண்ட நன்மைகள் அதில் ஒரு பங்கை காணிக்கையாக படைத்திருக்கிறோம். சுய வெறுப்பு காணிக்கையாக இந்த காலத்தில் சேமித்தவைகளும் படைத்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த காணிக்கைகள் மேலும் மாசத்துக்கு உமக்காக விசித்தத்தை சொல்லி செலவிடும்படியாக ஆண்டவரே ஆசீர்வதித்தரும் கர்த்தத்திலே பாராட்டுகிறாரே. இன்னும் கூட கர்த்தாவே, இந்த நாளிலே வந்திருந்ததான தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு வர முடியாத சூழ்நிலை இருக்கிறவர்கள், விசேஷமாக துபாயிலே ஆண்டவரே ஆலயங்களில் ஆராதிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிற ஆண்டவரே மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அந்த இடத்தில் ஆண்டவரே இந்த பண்டிகை நாட்கள் இந்த பரிசுத்த வாரத்திலும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பண்டிகை காணும்படியான சூழ்நிலை அவர்களை ஆளுநர்கள் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் அவர்கள் இருக்கிற இடங்களை ஆசீர்வதிக்கும்படியாக பாதுகாப்பாக நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தின் பாதுகாப்பு எங்களுடைய கருத்தில் இருக்குது. ஆண்டவரே, நம்முடைய உலகத்தின் ஆண்டவரே சமாதானத்தை நிறைவேற்றி செய்த அந்த சமாதானத்தின் செயலை சிலுவையிலே நாம் சிந்தித்தோம். அதன் பிரகாரமாக எங்களுடைய ஆத்மாவிலே மாத்திரமல்ல ஆண்டவரே இந்த உலக உறவிலும் அவர்களை சமாதான பிரபுவாக வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட இடங்கள் இருக்கிறதோ, காயத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் மக்கள் இருக்கிறார்களோ, ஆறுதல் அடையும் ஆண்டவரே உடைய சிலுவையின் புண்ணியத்தினால் அவர்கள் அந்த பலன் பெற முடியாமல் ஜெபிக்கிறோம். உடைந்து போன வாழ்க்கையும் அந்த குடும்பங்களும் உறவுகளும் கட்டப்படட்டும், தேசமும் அந்த மீண்டுமாக கட்டி எழுப்பப்படட்டும். இந்த கிருபை எங்களுடைய வாழ்க்கையில் பெற வேண்டும். தேவரே, இந்த ஆராதனை நன்மை எங்களுடைய வாழ்க்கையில் பெற வேண்டும். இந்த சமூகத்திலே ஆராதனை நாங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டதான ஆண்டவரே இந்த உணவுக்காக, இந்த உணவுக்காக ஆண்டவரே உபவாசத்தை நிறைவு செய்யும் ஆண்டவரே. இது இந்த பங்குகிறவர்கள் அந்த பாக்கியத்தை தருகிற ஸ்தோத்திரிகள் கொடுத்த கரங்களை ஆசீர்வதிப்பதாக உமக்கென்று சொல்லி ஜீவிக்க பலன் தாரும், கிருபை பாராட்டுங்கள். இயேசு ரட்சகர் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த தேவனும் இன்றும் சதா காலம் நம் அனைவரோடும் இருப்பதாக. உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே, நின்னோகே நான் நின்னோகே போகத்துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத்துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத்துணிந்தே, நின்னோகே நான் நின்னோகே நான் நின்னோகே நான் நின்னோகே நான். கர்த்தரோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடன் சென்று வாருங்கள்.